ஹலோ ஹாய் வெல்கம் டு தீஜோ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அதலக்காய் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தட்டி வச்சுருக்க 4-5 பூண்டையும் போட்டு, அப்புறம் நான் பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், அதையும் போட்டுட்டு அதலக்காயும் போட்டுறணும். அதலக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே அந்த காம்பு மட்டும் நம்ம எடுத்தால் போதும், நறுக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து 1/2 ஸ்பூனு, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டு 2 கிண்டிட்டு தண்ணி வந்து லைட்டாக தெளித்து விட்டால் போதும். ஏன்னா அதலக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். தெளித்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. அதலக்காய் வந்து ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்கிறதுனால நான் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிருப்பேன். தேங்காய் அரைச்சி ஊற்றலைனால கசப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா துருவியும் போடலாம். இந்த மாதிரி மிக்சியில் இதை தேங்காய் மட்டும் போட்டு நல்லா அடித்து இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். இதை தேங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டு இறக்கிடுங்க. இதை வந்து நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.